எக்ஸைட்டட். என்னன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் நம்ம ட்ரிப் போகிறோம். காலையிலேயே 4 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சி பயங்கரமாக குளிச்சு கிழிச்சு ஃப்ரெஷ் ஆகி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து தியானுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் வைக்கணும். எந்த பேக்லன்னு பார்த்தா நம்ம ஹேண்ட் பேக், ஸ்லிங் பேக் இதெல்லாம் ஓரம் கட்டியாச்சு. இப்போதைக்கு இந்த கம்ஃபர்டபுளான டைப்பர் பேக் தான். அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து அது உள்ளே வச்சாச்சு. என்னோட மேக்கப் ஐட்டம் உட்பட நான் இப்போ அது உள்ளே தான் ஸ்டோர் பண்ணுறேன். வேறு வழி இல்லை, 4-5 பேக் கேரி பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து ட்ராவல் டைம் வந்து 10 ஹார்ஸ் காட்டுது. அதுக்கு தேவையான மாதிரி தியானுக்கு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், ஒரு செட்டு ட்ரெஸ், டைப்பர், வெட் வைப்ஸ், கர்ச்சீஃப் இந்த மாதிரி ரொம்ப நீடானது மட்டும் இந்த பேக்ல எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லாம் பெரிய பேக்ல வச்சாச்சு. இந்த குக்கீஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோல பேக் பண்ணல, அதான் இதை வந்து மெயினா எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த குக்கீஸ் எவ்வளோ தியான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றான்றத நீங்க பாப்பீங்க. இந்த பேக்கை பேக் பண்ணாதான் எனக்கு எப்பயுமே கொஞ்சம் பயமா இருக்கும், ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போறோம்னு. அவனோட கோம்பு, அதுக்கப்புறம் டூத் பிரஷ், லைக் மெடிசன் எல்லாமே இதில் தான் வச்சுப்பேன். மாய்ஸ்சரைசர்லேருந்து அவனுக்கு தேவையான எல்லாமே இதில் தான் வச்சுப்பேன். ஸோ இதை அழகாக பேக் பண்ணிட்டாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நாங்கள் கரெக்டாக 5 o'clock பிளான் பண்ணோம் வீட்டிலேருந்து கிளம்பணும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் கரெக்ட் டைமுக்கு நான் கிளம்பியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எங்கேயாச்சும் இயர்லி மார்னிங் ஏஞ்சி கிளம்பி போகிறது. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் தான் ஃபுல் மூன் டே. ஸோ மூன் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக தெரிஞ்சுது. ரைட் சைடில் மூன் பார்த்துட்டே வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தா இந்த மாதிரி அழகான சன்ரைஸ். நான் சன்ரைஸை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இவ்வளோ அழகான சன்ரைஸ் வந்து சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் தியான் ஏஞ்சிப்பான்னு வெயிட் பண்ண ஏஞ்சிக்கவே இல்லை. சரி ரொம்ப நேரம் கையில் வச்சுக்க முடியல, பின்னாடி பெட் செட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தியான் ஒரு 3 months அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பெட் வாங்குறது. காரில் பின்னாடி போடுற பெட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ட்ராவலே வந்து ரொம்ப ஈஸியாக்குற ப்ராடக்ட்டில் இது ஒன்று. கண்டிப்பாக பேபிஸ் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் எப்போவுமே நம்ம கூடயே நம்ம மடியிலே இருப்பாங்க பேபிஸ், கீழே இறங்க மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவலில் நம்மளால் கண்டிப்பாக அவ்வளோ நேரம் கையில் வச்சிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளும் ஜாலியாக படுத்துக்கலாம். நம்ம ஒரு பேபி ஒரு மதர் படுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஜாலியாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ட்ராவல். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு காஃபி பிரேக். காஃபி அண்ட் பிஸ்கெட் தான் ஆஸ் யூஷுவல். பெட்டை செட் பண்ணும்போதே அவன் ஏஞ்சிட்டான். கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் பார்த்து கேட்பான்னு நினச்சேன், ஆனால் கேட்கல. நானே வேணுமான்னு கேட்டேன், அப்போ கூட வேண்டான்னு சொல்லிட்டான். சந்தோஷம். நான் லாஸ்ட் போட்ட வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் தியான் இந்த மாதிரி ஆசைப்பட்ட ஒரு கேப் வாங்கியிருக்கான்னு. இப்போ அந்த கேப்பை வீடியோவில் காட்டணும்னு சொல்லி ஒரே ஆடம். ஏன்னா அதில் குட்டி குட்டியாக டைனோசர் போட்டிருக்கு. டைனோசர் காட்டலாம்னு சொல்லி இதை நான் காமிச்ச உடனே தான் அவன் ஹாப்பி ஆகிட்டான். சரி இதோட விட்டுருவான்னு பார்த்தா அந்த கேப்பை நான் போட்டுட்டே தான் காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டார் சார். அதை போட்டே காஃபி குடிச்சாச்சு. அதோட ட்ராவல் கண்டினியூ பண்ணேன். இதில் வேற எனக்கும் தியானுக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட். நான் அதை டிராகன்னு சொல்கிறேன், இல்லைம்மா அது டிராகன் கிடையாது டைனோசர்னு அவன் சொல்கிறான். ஒரே ஜாலியாக தான் போச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கான ஒரு பிரேக்கு. யூஸ்வலாக எப்பயுமே ட்ரிப் போகும்போது ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம் வீட்டிலேருந்தே. இந்த வாட்டி எதுவும் வாங்கலை. ஸோ போகிற வழியில் ஒரு கடையில் நிறுத்தி கொஞ்சம் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. குழந்தை நான் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் என் குக்கீஸில் மெய் மறந்து எனக்கு அந்த குக்கீஸ் தான் வேணும்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஜாலியாக இருந்துச்சு எனக்கு பார்க்க. எனக்கு எப்பயுமே இப்படி தான், நான் ஏதாவது செஞ்சு கொடுத்து தியானம் அதை ஆசையாக சாப்பிட்டானா அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு டே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாமே பயங்கரமான வெயில். அப்படியே காரே சூடாயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு வெயில். இந்த ஹோல் ட்ராவலில் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த வெயில் மட்டும்தான். ஒரு மாதிரி டாலரேட்டே பண்ண முடியல. செம்ம ஹெவியாக பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா ட்ராவல்னாலே சாப்பிடுவோம், தூங்குவோம், கதை பேசுவோம், திருப்பி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், தூங்குவோம், இதே தான். இப்போ மதியம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. திண்டுக்கல்ல எத்தனை பேருக்கு இந்த வேணு பிரியாணி தெரியும்? என்னோட ஃபேவரட், என் ஹஸ்பண்டோட ஃபேவரட்டும் கூட. அங்கே போய் ஒரு குவார்ட்டர் பிரியாணி சாப்பிட்டா தான் ட்ராவலே சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் குவார்ட்டர்னு எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம், பிரியாணியோட குவான்டிட்டியை சொன்னேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் கிளம்புன டைமுக்கு ரொம்ப சீக்கிரமாக இங்கே வந்திருப்போம். ஆனால் 11 o'clock தான் அது ஓப்பன் சொல்லி கூகுளில் போட்டுருந்துச்சு. அதுக்காக ஸ்லோவாக நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி பிரேக் எடுத்து எப்படியோ வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு லஞ்சு சாப்பிட்டாச்சு. திரும்பி இந்த மண்டக்காயிர வெயிலில் கிருகிருன்னு ஆகி தான் ட்ராவலை கண்டினியூ பண்ணணும். எல்லாமே காஞ்சி போய் தான் என் கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. தியானம் அங்கேயே ரசம் ரைஸ் சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் சார் நல்ல தூக்கம். வாங்க அப்படியே போகலாம். எவ்வளோ நேரம் போகும்னு தெரியல, இந்த வெயிலில் போயிட்டே இருக்கலாம்.
பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த பெட்ரோல் பங்க்குக்கு பெட்ரோல் போட வந்தோம். இங்கே பார்த்தா இந்த ஒரு பட்டர் மில்க்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. நம்ம 3000 4000 பெட்ரோல் போட்டாலும் இந்த 20 ரூபா ஃப்ரீ கொடுக்கும்போது வர சந்தோஷம் எதுலையும் இருக்காது. அப்படியே ஒரே ஜாலி தான் எனக்கு. வாங்க போவோம். வெயில் இன்னும் குறையல. நல்ல உச்சி வெயில். நேரம் சரியாக 2 மணி மதியம். அவ்வளோதான். மறுபடியும் நம்மளோட ஃபேவரட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ரோட் ட்ரிப்னாலே போகிற வழியில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு வாங்கி சாப்பிட்ணும். இப்போ இந்த கொய்யாக்காய் என் கண்ணில் மாட்டிடுச்சு. ஒன்று தான் சாப்பிட முடியும். அதுவும் இந்த மசாலா வந்து ஒன்று சாப்பிட்றதுக்கே இந்த வெயிலில் காதுலேருந்து புகை வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு காரம். இதில் வந்து ஒரு 2-3 தான் காரம் போட்டு வாங்கினேன். தியானுக்கு வந்து காரம் இல்லாமல் கட் பண்ணாமல் அப்படியே வாங்கியாச்சு. அதை சாப்பிட்டுட்டே மறுபடியும் போயிட்டோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு கிட்ட வர தான் நல்லா பச்சை பசேல்னு தெரியுது என் கண்ணுக்கு. இதை பார்த்ததுலேயே எனக்கு பயங்கர ஜாலி. இன்றைக்கி நான் அப்படியே பயங்கரமாக பிளான்லாம் போட்டேன். சூப்பராக வீடியோ எடுக்கிறோம்டா இன்றைக்கி. எதையும் நம்ம விடக்கூடாது. அப்படியே பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் ஒரு செடி மரம் கொடி எதையும் விடாமல் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் இந்த வெயில் என்னால் சன்ரூஃபை ஓப்பன் கூட பண்ண முடியல. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஹில்ஸ் ஏற நல்லா கொஞ்சம் சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வந்து இருக்குது, இருந்தாலும் அந்த சில்னஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த விஷயம் தான் ஒன்றுமே புரியல. ஏன் எல்லாம் சம்மரில் இந்த வெக்கேஷனை சூஸ் பண்ணுறாங்க? லீவ் அப்போ தான் வரும்ன்றதுனாலயா? ஏன்னா எங்கே போனாலும் வெயிலாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. சரி, ஓகே, அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்ல. இப்போ நம்ம எங்கே போகிறோன்றத நான் சொல்லவே இல்லைல்ல. எஸ், நம்ம மூணார் தான் போகிறோம். ஆல்ரெடி வந்து ரூம் புக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இவ்வளோ லாங் ட்ராவலுக்கு அப்புறம் டக்குன்னு தியான் வச்சுட்டு தான் மெயினாக அவனுக்காக தான் எல்லாமே பார்த்து பண்ணுறதா இருக்குது. ஸ்ட்ரைட்டாக வந்து ரூம் போயாச்சு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவோன்னா அங்கே போய் கூட நிறைய வாட்டி புக் பண்ணுவோம். 4-5 ஹோட்டல்ஸ் ஏறி மாறி தேடி. இது வந்து ஒரு குட்டி ரூம் டூர். அடுத்த 4 நாளைக்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். எப்போயுமே வந்து நான் இந்த ஸ்டேகேஷன் மாதிரி போய் தங்கந்தே கிடையாது. எனக்கு அதில் பெருசாக இது இல்லை. எப்பவுமே நல்லா போய் வெளியே சுற்றி பார்க்கணும் அப்படி தான் நினைப்பேன். இந்த கரெக்டான ஒரு ரெசார்ட்டில் புக் பண்ணிவிட்டு ரெசார்ட்குள்ளே இருந்து ஒரு 2 days 1 day இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முக்கால்வாசி நேரம் வெளியே தான் இருக்க போகிறோம். நைட்டு வந்து தூங்கி ஏஞ்சிட்டு காலேஜ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது இதுக்கு மட்டும் தான் ரூம்ஸ் மெயினாக தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ப்ரைஸியாகவும் சூஸ் பண்ணாமல், ரொம்ப அதுக்குன்னு எதுவுமே இல்லாமல் ரொம்ப லோவாக சூஸ் பண்ணாமல் ஒரு ஆவரேஜாக டீசெண்டான ஒரு ரூம் எப்போயுமே அந்த மாதிரி சர்ச் பண்ணி தான் வந்து புக் பண்ணுவேன். மெயினாக வந்து ரூமில் எது இருக்கோ இல்லையோ இந்த ரூம் சர்வீஸ் இருக்காங்களா, இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே மார்னிங் வந்து அவங்களே டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ரூம் தான் எனக்கு மெயினாக தேவைப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தியான் வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணி சொன்னால் வர மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இல்லாத போது நம்ம ரூமில் வந்து க்ளீன் பண்ணுறாங்க, நம்ம திங்ஸ்லாம் எடுத்து வேறு இடத்துல மாற்றி வைக்கிறாங்களே அப்படி இருந்துச்சு. ஆனால் தியான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சொல்லவே தேவையில்ல, கரெக்டாக காலையில் வந்து எனக்கு க்ளீன் பண்ணிடணும் அந்த மாதிரி பார்த்து தான் புக் பண்ணுறது. ஸோ நம்ம தேடணுனாலே கீழேயே அதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து புக் பண்ணியாச்சு. சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ நம்ம எங்கே போகணும் என்னென்ன பண்ணணுன்றத சொல்கிறேன். ஒரு சூப்பரான vlogலாம் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.